இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12 விதமான யஜ்ஞங்கள் சொன்னார். 12 விதமான யஜ்ஞங்கள்னா எப்படி சொல்லலாம்? நம்மளோட வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம். எப்படி வாழணும்? டிசிப்ளின்டா வாழ்னா சித்த சுத்தி வரும். ரெக்கார்ட் ஆகுது இல்லம்மா? சித்த சுத்தி வந்ததுன்னா நமக்கு வந்து அல்டிமேட்டா ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, மாத்தங்கி வந்துட்டீங்களா? சரி. அப்போ வந்து சித்த சுத்தி வந்தனா அடுத்த நம்ம ஃபேஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப நம்ம சும்மா ஒரு செகண்ட் ஃபாஸ்டா அந்த 12 என்னங்கிறத ஃபாஸ்டா பார்த்துடலாம். முதல் ஸ்லோகத்துல சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாதாரணமா நம்ம ஹோமம் வளர்க்குறோம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹோமம் வளர்க்குறோம் அந்த மாதிரி. இன்னொன்னு உயர்ந்த இது எப்படி பிரம்மார்ப்பணம் பிரம்மகவின்னு பார்த்தோம்ல, நம்மள அப்படியே இது பண்றது, எல்லாமே பிரம்மமயமா நினைக்கிறது. ஆக்சுவலா அதுதான் அல்டிமேட்டா பண்ணணும். அந்த நிலைமையில இருந்தா நம்ம ஸ்தித பிரத்யேக. பட் அந்த அல்டிமேட்டுக்கு முன்னாடி எவ்வளவோ மெத்தட் இருக்கு. பிகாஸ் நம்மளதுல வந்து ஒரே மாதிரி கிடையாது. யாருக்கு எது சூட்டபிளோ அது எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். அவர் ஒத்தரே 2-3 டைப்பான விதங்கள்ல காட ரீச் பண்ண ட்ரை பண்ணுவா. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல். ஸோ 1 and 2 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒன்னு தி பெஸ்ட் என்னது பிரம்மாக்னவ் பிரம்மாக்னி, நம்மளே பிரம்மமயமா பண்றது. இன்னொன்னு சாதாரணமா தேவர்களுக்கு பண்ணக்கூடிய அந்த நம்ம பண்ற ஹோமம், அது யாகங்கள் அந்த மாதிரி. மூணாவது என்ன சொன்ன? மூணாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகங்களே அதுலயே 2ஆ சொன்ன. இந்திரிய நிகிரகங்கள் பண்ணிட்டு அந்த அதுக்கப்புறம் அப்ப கூட அந்த ரசம் போகாது. நம்ம வேண்டாம்னு நினைச்சா கூட கண்ணு எதையோ காது எதோ பார்க்கதான் செய்யும், கேட்கதான் செய்யும். அப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்காம இருக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத ஒரு 4ஆவதா சொல்லியிருந்தேன். 5th and 6th மனசக நிக்கிறகாங்கிறதே கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலி அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்திரிய கண்ட்ரோலு, அந்த விஷயங்கள்ல போகும் அந்த கண்ணு காதெல்லாம், அப்போ அதில் இருந்து கண்ட்ரோல் பண்ணணும். எனவே அதுவே மனசக நிகிரகம் மாதிரிதான் வந்துட்டு ஸ்டில் அதையும் ஒரு தனியா இன்னொரு வாட்டியா சொல்லியிருக்கார். அதே 2ஆ சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கு? திரவிய யஜ்ஞம், தபோ யஜ்ஞம். திரவியம்னா மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்றது, வஸ்துவாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், டைம், ஞானம், நமக்கு என்ன தெரியுதோ அதை ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்றது. தபக அப்படின்னா நம்ம உடம்புல வந்து வர்த்திக்க கூடாது. அட் த சேம் டைம் நம்ம சென்ஸ் கண்ட்ரோல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாக்குன்னு சொல்றோம். ஸோ சாப்பிடாம இருந்து அந்த மாதிரி விரதங்கள்லாம் பண்றது, உபவாசம் வச்சிருக்காங்க ஏகாதசி. நாட் ஒன்லி தட், அது மறைமுகமா கிளீனிங் ப்ராசஸ். எல்லா யஜ்ஞமுமே மறைமுகமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த என்விரான்மெண்ட் சைக்கிளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடுத்தது என்ன? அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பார்த்தோம். அஷ்டாங்க யோகத்துல திருப்பி அதேதான் வரும். ரியலா பார்த்தா சமதம அப்படிங்கிறது வரும். ஆசனம், பிராணாயாம. ஆசனம்னா உட்கார்ந்து இருக்கிற போஸ்டர், இதை பத்தி டீட்டெயில்ல வரும். பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இதுல பாதி வந்து இந்திரிய கண்ட்ரோல் பத்தி தான் வரும். சமதமாவை தான் வேற ஃபார்ம்ல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கிளென்லினஸ் அதை சொல்லியிருக்கு. அப்புறம் ஒழுங்கா பேசுறது, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதெல்லாம் தான் அந்த இதுல வரும். வாட் ஷுட் நாட் பி டன் அப்படின்னா மிச்சவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தர் பொசிஷனுக்கு ஆசை பண்ணக்கூடாது. வாட் ஷுட் பி டன் அப்படின்னு கேட்டேன்னா கிளென்லினஸ், கண்டென்ட்டா இருக்கிறது, நல்லா படிக்கிறது, பகவானை நம்புறது, இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் பண்ணன அப்புறம் தான் ரியலா வந்து ஒரு போஸ்டர்ல ஒழுங்கா உட்கார முடியும். ஏன்னா எல்லா சுத்தி தப்பா வேலை பண்ணினா நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னா பண்ண முடியாது. அந்த குணங்கள்லாம் ஒழுங்கா இருந்தாதான் ரியலா மெடிடேஷன் பண்ண முடியும். அது மெடிடேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது பிராணாயாமம். பிராணாயாமத்தை திருப்பி தனியா இன்னொரு பாயிண்டாவும் சொல்லியிருக்காரு. அந்த பிராணாயாமத்துக்கு ஒரு பிரத்யாகாரங்கிறது அந்த சென்சஸ் பிடிச்சி இழுக்கிறது, தட் இஸ் விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு. தாரணாங்கிறது அந்த மனசோட கண்ட்ரோல். தியானம்ங்கிறது எல்லா விஷயத்தையும் போயிட்டே இருக்கும் மனசோட புத்தி அதுதான். ஸோ மெடிடேஷன்ல என்ன பண்றோம்? தியானத்துல ஏதோ ஒண்ணுவே சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா புத்தி சும்மா இருக்காது, எதையாவது நினைக்கிற டைப் தான் புத்திங்கிறதுனால we concentrate on only one. ஏதோ ஒரு மந்திரமோ ஒரு காடோ ஏதோ ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணி அதையே நினைக்க ஈவன் பகவானோட விஸ்வரூபத்தை நடிச்சுக்கலாம். அதுக்குதான் அவ்வளவு ஸ்லோகம் வச்சிருக்கா. நம்ம அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றதே நம்ம என்ன பண்றோம்? கிடுகிடுன்னு சொல்றோம், மனசால அதை நினைக்க மாட்டேங்கிறோம்.
வாய் சொல்றது மனசு எங்கேயோ இருக்கு, பிரயோஜனம் கிடையாது. நம்ம எல்லாரும் அப்படித்தான் பண்றோம். அதுக்கப்புறம் அதுலயே நிலை பெற்று நல்லா ஸ்ட்ராங்கா என்ன அந்த மந்திரமும் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு அப்படியே இருக்கிறது, அந்த கலந்து இருக்கிறது தான் மெடிடேஷன், சமாதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்க, சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா பாராயணம் பண்றது. அப்கோர்ஸ் அது முதல் லெவல் மாதிரி. வேத பாராயணம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்லோகங்கள்ல சொல்றது. சோ என்ன லாஜிக்கலி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சப்தங்களை ஃபெமிலியாரிட்டி வித் சப்தாஸ். தென் அதுக்கப்புறம் என்ன, ஞான யஜ்ஞ அப்படிங்கறதே அந்த அர்த்தத்தை, அந்த ஸ்லோகம் நம்ம படிச்ச விஷயத்தோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் அப்படிங்கறது அர்த்த யஜ்ஞம். இதெல்லாமே ஒரு யஜ்ஞமா சொல்லியிருக்கா. 11th யஜ்ஞம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது பிராணாயாமல டீடைல்ல சொல்லியிருந்தார். அவள்தான் பிராணாயாமத்துல மொத்தம் 3 டைப் ஆஃப் இருக்கு. பூரகம், ரேச்சகம், கும்பகம். பூரகம்ங்கிறது நம்ம உள்ள ஃபில்அப் பண்ற அந்த ஏர், வெளியிலேந்து இருக்கிற வெளில இருக்கிற காத்து தான் உள்ள போகுது இல்லையா? சோ வெளில இருக்கிற அந்த வாயு உள்ள போட்டே இட் பிகம்ஸ் பிராணம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பகிகி வாயு அண்ட் அந்தக வாயு? பகிகி வாயு காத்து, வாயு உள்ள இருக்கிறது பிராணன் ஆயிடுது. ஏன்னா அது இல்லைன்னா நமக்கு உயிர் இருக்க போறதில்ல. சோ பிராணம், அந்த பிராணத்தோட உள்ள இன்ஹேல் பண்றது வந்து பூரகம். பூரகம்ங்கிற பேரை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம், உள்ள போறது. ரேச்சகம் அப்படிங்கிறது வெளியில விடுறது. இந்த பூரகத்துக்கும் ரேச்சகத்துக்கும் நடுவுல அதை பிடிச்சி ஹோல்டு பண்றது கும்பகம். அதே மாதிரி வெளியில விட்ட அப்புறம் அப்படியே உள்ள இன்ஹேல் பண்ணாம தான் தட் இஸ் ஆல்சோ கும்பகம். அது வந்து பகி கும்பகம், இது வந்து அந்த கும்பகம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1:3:2. ஸோ நம்ம 2 வாட்டி இது அந்த 1:2 அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா 3 டைம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும், 2 டைம்ஸ் மெதுவா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறா. பட் ஆல் ஆச்சாரியாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராணாயாமம் கரெக்டா பண்ணனா பிரயோஜனம் இல்லை, பெட்டர் நாட் டு டூங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வரா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட இதுக்கு, தட் இஸ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் பிராணாயாமம் யூ ஷுட் அப்ரோச் ப்ராப்பர் குரு, இல்லைன்னா பெட்டர் நாட் டு டூ. அப்ப நமக்கு இன்னொன்னு ஈஸியா இருக்கிறது என்னன்னு கேட்டனா, பிராணேக்ஷணம். பிராணேக்ஷணம்னா பிராணனை நம்ம பாக்குறது. நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி கூட அது பண்ணலாம். என்ன பண்ணலாம், நம்ம மூச்சு காத்து உள்ள விடுற இன்ஹேல் எக்ஸேல வந்து ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பார்த்துட்டே இருந்தேன்னா யூ கேன் see it will come to control. அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். அதே மாதிரி கும்பகம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு லாஜிக்கும் நிறைய சொல்வா. இதுல நிறைய கிளாஸ் இருக்கு, இப்படி சொல்வா அப்படி இப்படின்னு இருக்கு. ஸோ பெஸ்ட் பிராணேக்ஷனம் தான் சேஃபஸ்ட். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு, இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா சாப்பாடு. பின்னாடி நிறைய அதை பத்தி டீல் பண்ண போற, பிராணாயாம பத்தியும் சொல்ல போற, மெடிடேஷன் பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாப்டர்ல வர போகுது. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 12 அப்படிங்கிறதுல ஃபுட் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. பார்க்கலாம் என்ன சொல்றாரு. अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदो यज्ञशपितकल्मषाः अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति. இதுல உண்மை இல்ல, சர்வே பிளஸ் அப்பி, ஏக்கு அப்புறம் அகாரம் வர்றதுனால அவகரக சின்னம், அப்பி பிளஸ் ஏதே அப்யேதே அப்படின்னு வரும். ஏன்னா இகாரம் யகாரம் ஆயிடுறது என் சந்தில, அப்பி பிளஸ் ஏதே அப்யேதே, யக்ஞ விதக பிளஸ் யக்ஞ சபித கல்மஷாக, அங்க இருக்கிற விசர்கஸ்ய ஸ்தானே உத்வம் வந்துடுறது. சோ இங்க என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தனா, இந்த ஆகாரத்தை பத்தி சொல்ற. அப்பரே நேத்த ஆகாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி அப்படிங்கிறார். எல்லாமே ஒண்ணு பாத்தீங்கன்னா, என்னத்தை நம்ம ஹவியா வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அன்வான்ட் இதெல்லாம் வந்து ஹவியா வச்சுடுறோம். விஷய போகங்கள் ஹவி, இந்திரியங்கள் கண்ட்ரோல் பண்றது இந்திரியங்கள் ஹவி, அந்த மாதிரி. அப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா குட், நமக்கு சில கேஸ் வேணும், சில கேஸ் இருக்கக்கூடாது இல்லையா? சோ இங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க, பிராணான் பிராணேஷு சுக்வதி அப்படின்னா அந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் யூ நீட் சம், அந்த இதெல்லாம் வேண்டியிருக்கு.
அட் த சேம் டைம் வந்து டைஜஸ்ட் ஆனாலும் அதுவும் கேஸ் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா. சோ அந்த குட் கேஸ் வந்து அந்த பேட் கேஸை வந்து நம்ம மெடிடேஷன் மாதிரி நினைச்சிட்டு அதுல ஹோமம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படின்னா பிராக்டிக்கலா நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன்னா, கரெக்டா சாப்பிடணும்னு அர்த்தம். ஓவர் ஈட்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். சோ அப்பரே அதர்ஸ் நியத ஆகாராக. நியத்தம்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல். ஆகாரம்னா ஃபுட். So this refers to the person who are having proper food, controlled food. அப்ப ஏஷாம் தே அப்படின்னு போட்டுக்கோ. சோ அப்பரே நியதாகாராக யார் வந்து கண்ட்ரோல்டா ஃபுட் எடுத்துக்கிறாளோ அவங்க பிராணானால இந்த வாயு, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற காத்து, அதை வந்து பிராணத்துல ஜுகுவது அப்படின்னா பேட் இதை வந்து நல்ல இதுல பண்றா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அது எப்படி பண்ண முடியும்னா ரியலா பார்த்தா கரெக்டா சாப்பிடுங்கிறது தான் அர்த்தம். ஏதே சர்வே அப்படி யக்ஞவிதக யக்ஞசல்பித கல்பஷாக. இப்படி ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாரு இல்லையா, 11 சொல்லியாச்சு. இந்த மாதிரி சர்வே ரெஃபர்ஸ் டு ஆல். யக்ஞவிதக வித்துன சப்தம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டு நோ அப்படின்னு அர்த்தம். சோ யாருக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி பல 11 விதமான யஜ்ஞங்கள்ல சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சவன் அவன் எப்படி இருக்கான்? யக்ஞ சபித கல்மஷா. யக்ஞனா என்ன அர்த்தம்? நம்ம பண்ற இந்த டிசிப்ளின் ஒரு ஃபார்ம்ல வாழறோம் இல்லையா, முன்னாடி சொன்ன 11 பிளஸ் இதையும் எடுத்துக்கணும். இப்படி பண்ற அவன் வந்து யக்ஞ சபித கல்மஷாக, இந்த யாகம் பண்ற முறை, கண்ட்ரோல் பண்ற மெத்தட் அப்படிங்கிற அதனால ஷபிதனா கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அழிஞ்ச நாசமான, கல்மஷம்னா பாபங்களை போனவனா ஆயிடுறான். சோ இந்த பாவங்கள் போனவனா ஆன உடனே பிராரப்தம் மட்டும் தான் நீக்குமா இருக்கும். அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கிறதை கூட அவன் ஸ்தித பிரஜனா ஆயிடும். இதெல்லாம் 12ல 11 தான் சொல்லணும். 12ங்கிறது அல்டிமேட், நம்ம அட்டைன் பண்ண வேண்டிய கோல். அதுதான் நம்ம பாக்குறோம். அந்த சித்த புருஷால எப்படி இருக்காளோ அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது. சோ இங்க வந்து குட்டி குட்டியா நல்லா இருந்தது. சிலது சாப்பாடு பத்தி சொல்லியிருக்கான். ஆகார நியம யக்ஞம் எப்படி பண்ணணும்? ஆகார நியம யக்ஞம் எப்படி பண்ணணும்னா ஃபுட் அண்ட் வாட்டர் 50:25 இருக்கணும். மிச்சம் 25% வந்து சும்மா இருக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ மிக்சிக்கு கொஞ்சம் கேப் வச்சுதானே நம்ம அரைக்கிறோம். அந்த மாதிரி அதுக்கு நம்மளோட ஃபுட்டு நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவையா இருக்கு. ஏன்னா மிச்ச கேஸ், நல்ல கேஸ், அந்த இதெல்லாம் பேன்க்ரியாஸ் இது என்னமோ சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் போயிட்டு நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அந்த 25% ஸ்பேஸ் நிச்சயமா தேவையா இருக்கு. சோ இங்க வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், அநியத்த பிராணாக ஹவி. நியத்த பிராணானா கண்ட்ரோல்டு பிராணா அப்படின்னு அர்த்தம். அநியத்தனா நம்ம சொல் பேச்ச கேட்காம நம்ம மீறி வர கேஸ் இல்லையா, அது பேட் கேஸ், அதுதான் ஹவின்னு எடுத்துக்கணும். அந்த குட் கேஸ் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் இது அந்த டைஜஷன், அதுதான் வந்து குட், அதுதான் அக்னி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஒரு ஸ்லோகம் சொல்றான், ஜிதம் சர்வம் ஜிதே ரசே காலே நியத ஆகார. ஜிதம் சர்வம், இது நாக்க கண்ட்ரோல் பண்ணோம்னா எல்லாமே வின் பண்ணப்படுமா. So everything will be one provided you control your நாக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஏன்னா நாக்கு 2 விதமா இருக்கு. ஒண்ணு டேஸ்ட் பட்ஸ், இன்னொன்னு வந்து பேச்சு. 2த்துலயும் கண்ட்ரோல் வேணுங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கணும். சோ எப்படி சாப்பிடணும் இதை பத்தி இன்னும் டீடைல்டா பயங்கரமா பார்க்க போறோம். இப்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, கரெக்ட் ஃபுட், பரிமிதம், ரிக்வயர்ட் குவான்டிட்டி, அது போருமா. ஹிதம்னா அது நம்ம உடம்புக்கு நல்லதா இருக்கும். ஹிதம் மே நாட் பி டேஸ்டி. அதான் ஹிதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஹிதம் வந்து டேஸ்டியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அது வந்து உடம்புக்கு நல்லதா இருக்கும். அமேத்தியம்னா இந்த பழைய ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. மேத்தியம்னா குட், அது அமேத்தியம்னா பேட், தட் இஸ் பழைய சாப்பாடை வச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சோ இப்ப என்ன சொல்ற வர பேசிக்கலி அப்படின்னு பார்த்தோன்னா, கரெக்ட் ஃபுட், ரைட் ஃபுட், இந்த பர்சன்டேஜ் இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப இதே சொன்ன விஷயம்தான் இங்க இருக்கு. அப்புறம் நேத்த ஆகாராக, நேத்த ஆகாரானா என்ன அர்த்தம்? அதே மாதிரி கண்ட்ரோல்டு ஆகாரான்னு சொன்னேன் இல்லையா. சோ நியத்தக பரிமித்தக. நேத்தனா என்ன அர்த்தம்? பரிமித்தக. பரிமித்தனா என்ன அர்த்தம்? கரெக்ட் குவான்டிட்டின்னு அர்த்தம்.
மிதன ஆக்சுவலி அந்த மெஷர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பரிமிதன ரைட் குவான்டிட்டி அப்படிங்கிற அர்த்தத்தை, கண்ட்ரோல்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. நியத்தம் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அது. ஆகாரக ஏஷாந்தே நியதாகாராக. அப்படி இருக்கிறவங்க அந்த பிராணான் வாயு பேதான், வாயு பேதான் என்ன குட் அண்ட் பேட், அத வந்து பிராணேஷு அப்படின்னா பேட குட்ல ஹோமம் மாதிரி பண்றா அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து அதே தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டா பண்ணிருக்காங்க அதுல. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், ஏன் அப்படி சொல்றா, ஃபுட்டுக்கு ஏன் கொடுக்குறா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபுட்டு தான் நம்ம தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி லாஜிக் வரும். நம்ம சாப்பிடுற ஃபுட்டு, இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு யார் சர்வ் பண்றாளோ அவங்களோட ஆட்டிடியூட் இதெல்லாம் கூட நமக்கு வந்து வந்துருமா. அதனாலதான் அந்த காலத்துல ஆச்சாரம்னு சொல்லிட்டு தனியால சமைச்சு தானே சாப்பிடுவார். ஏன்னா அவளுக்கு டவுட் வரும், சமைக்கிறவன் என்ன ஆட்டிடியூட்ல சமைச்சான்னு தெரியாது இல்லையா, அவன் என்னத்த பண்ணிட்டு மனசுல என்ன நினைச்சுன்னு சமைச்சானோ. அதனாலதான் அவ வெளியில சாப்பிட மாட்டான். நம்ம அவளெல்லாம் திட்டுறோம். ஆக்சுவலா ரியல் ரீசன் வந்து அந்த காலத்துல முடிஞ்ச வரைக்கும் நீட்டா அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்ட மெயின் ரீசன் வந்து அந்த அவங்க சமைக்கிறவங்களோட ஆட்டிடியூடு வந்து சாப்பிடுறவாளுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஒரு திருடன் கதை கூட உண்டு. திருடனோட சேர்ந்து சாப்பிட்ட ராஜாவுக்கு வந்து திருட்டு புத்தி வந்துடுதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவான். அந்த மாதிரி வேணும்ட்டு அது எதுக்காக அப்படி சொல்றான்னா அந்த ஆட்டிடியூட்காக சொல்றான். ஃபுட் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம ஆனா அதெல்லாம் இப்ப மறந்தாச்சு. சோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பரே நியதாகாராக அப்படிங்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனம், பிராணான் செகண்ட் விபக்தி பகுவச்சனம். பிராணம் நித்திய பகுவச்சனம் தான், ஏன்னா ஒரே ஒரு பிராணன் இருக்க முடியாது, அதனால பிராணான் அப்படின்னு வரும். பிராணேஷு சப்தமி விபக்தி பகுவச்சனம், அமோங் அதர் பிராணாஸ் குட் பிராணாஸ். ஜுக்வதி ஹோமம் பண்றது அப்படின்னு அர்த்தம், கிரியாபதம். ஏதே சர்வே யக்ஞவிதக, ஏதே சர்வே பிரதமா விபக்தி பகுவச்சனம். யக்ஞவிதக, யக்ஞவிதகங்கிறது யக்ஞவித் சப்தத்தோட பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஷஷ்டி விபக்தி அதே மாதிரி வரும். மருத் மருத்தோ மருத்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம். பஞ்சமி விபக்தி மருத்தக ஏகவச்சனம். ஷஷ்டி விபக்தி மருத்தக, மருத்தக மருத்தோ மருத்தா. சோ கான்டெக்ஸ்ட் பேஸா நம்ம அதை கண்டுபிடிச்சுக்கணும். இங்க சர்வே யக்ஞவிதக. யக்ஞா மருத்தம்னா என்ன விஜி ஆக்சுவலா? மருத்ன காத்து. ஓகே. ஓ மாருதி மருத்த. மருத் மருத் மருத்துதா. இவர் ஹனுமான் வந்து மாருதி தானே சொல்றான். ஆமா 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 ஆமா. சோ இங்க வந்து யக்ஞ விதகா அப்படிங்கிறது எதுக்காக மாதங்கிக்காக தான் ஸ்பெஷலா சொல்றேன். நேத்திலாம் நாங்க ஷஷ்டி விபக்தி படிக்கத்தே ஷஷ்டி விபக்தி தானே பிரதமா விபக்தி பகுவச்சனம்ல தோன்றது சொல்றாளேன்னு நினைப்பான். அது ரீசனே தான், அந்த ஃபார்ம்ஸ் வந்து அப்படி இருக்கும். அதோட பிரதமா விபக்தி பகுவச்சனம், பஞ்சமி ஏகவச்சனம், ஷஷ்டி ஏகவச்சனம் ஒரே மாதிரி. சோ இது யக்ஞம் வேத்தி. இந்த வித்துங்கிற தாத்து வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வேத்தி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். யக்ஞத்தை பத்தி தெரிஞ்சவ அப்படின்னு அர்த்தம். யக்ஞ சபித கல்மஷா பிரதமா விபக்தி பகுவச்சனம். இந்த எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா யக்ஞத்தை பத்தி தெரிஞ்சவங்க, அந்த பண்ற யக்ஞத்தால பாபங்கள் போனவங்க அப்படின்னு பகவான் சொல்ற. சோ உயர்வா சொல்ற இந்த 11 விஷயத்தையும், இந்த 11 விஷயத்த எல்லாத்தையும் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு எதுதான் சூட்டபிளோ மேக்சிமம் நம்மளால எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சோ இதுல நம்ம எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண வச்சா நமக்கு என்ன ஆகும், இதனால மோட்சமா அப்படின்னு கேட்டனா இதெல்லாம் வந்து மோட்சம் கிடையாது, மீன்ஸ் தான். ஒன்னே ஒண்ணுதான் அதுல, அந்த பிரம்ம இது சொன்னார் இல்லையா, அதுதான் ரியலா ஃபைனல் நம்ம பண்ண வேண்டிய யக்ஞம். பட் அந்த யக்ஞத்துக்கு இதெல்லாம் அந்த 11 வரைக்கும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறது வந்து 11ஆம் கிளாஸ் பையன் வேஸ்டா நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஏன் அப்படி சொல்றேன், ஏன்னா எதுக்காக இதை சொல்றேன்னா நெக்ஸ்ட் லோகத்தை சொல்ல போறேன், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவ்வளவு நல்லது இல்லைங்கிற மாதிரி சொல்வார். அப்ப ஏன் இது நல்லது இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ரெண்ட கம்பேர் பண்றதே ரெண்டுமே குட்டு தான், இதுவோட அது குட்டு அப்படிங்கறதே உள்ள மட்டன் தட்டி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மட்டன் தட்டுறது இல்லை, அது ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்பரே நியதாகாராக, இதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். பகுவிரேகி சமாசம்லாம் நியதாக ஆகாராக கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஃபுட் அப்படிங்கிறது அர்த்தத்தை கொடுக்கும்.
But this sloga refers to the persons who have controlled their food. ஏஷாம்தே அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும் பகுவச்சனமா இருக்கனால. சப்போஸ் ஒரு ஆளா இருந்தா எஸ் எஸ் ஆக, அப்போ நேத்த ஆகாரக அப்படின்னு வருது. பிராணான் பகுவச்சனத்துல இருக்கு. பிராணேஷு சப்தமி, இப்ப சப்தமியில கண்டுபிடிச்சிருவேன். ஜுகுவதி கிரியாபதம். பூங்குற தாத்து தான். பூங்குற தாத்துல ஜூ அந்த ஜா மோஸ்ட்லி இந்த ஹாக்கு மேல ஜா வரும், பார்க்கலாம் நீங்க. இந்த ஹா தாத்து வந்து ஒட்டி உறவாடே இருக்கும் இந்த ஜா. சர்வே பிரதமா விபக்தி பகுவச்சனம், அப்பி அவ்யயம், ஏதே பிரதமா விபக்தி, ஏத்த சப்தம் இருக்கு இல்லையா, அதோட பகுவச்சனம். எல்லாமே பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பாருங்க, சவத்தௌத்தே, சர்வே, ஏதே, அதே மாதிரி ஃபார்ம்ல இருக்கும். அப்பரே இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் இந்த ஃபார்ம்ல வரும். சகதௌத்தே, கக கௌகே, அதே மாதிரி இருக்கு பாருங்க. கக அந்த கிம் சப்தத்தை ஞாபகம் வச்சுன்னா பெட்டர். சோ கே, அப்பரே, சர்வே, ஏதே, அந்த பேட்டர்ன் அதே மாதிரிதான். இது வந்து யக்ஞ விதகாங்கிறது வித் தகாராந்த சப்தம் மூணாவது தான். அதோட சப்தத்துல இப்படிதான் வரும். அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு அதை பத்தி. யக்ஞம் வேதி இது யக்ஞ விதம். தாலு முடிஞ்சா நம்ம தான் புரிஞ்சுக்கணும். வித்துன்னு முடிஞ்சோன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? வேதி, நோஸ் அப்படின்னு அர்த்தம். சோ யக்ஞம் வேதி. இந்த இடத்துல எஸ்எஸ் ஆக போட வேண்டாம். ஏன்னா வேட்டிங்கிறது ஒரு கிரியாபத்தம், யஜ்ஞத்தை அறிந்தவன் ஆயிடுத்து, அதனால எஸ்எஸ் ஆக கிடையாது. கும்பம் கரோதி கும்பகாரக, பாட் பண்றான், பண்ணுபவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்கு, அதனால கிடையாது. அந்த மாதிரி யக்ஞ சபித கல்மஷாக, யக்ஞ சபித கல்மஷா 3 பாயிண்ட் இருக்கு. சோ கல்மஷா அப்படின்னா பாபம்னு அர்த்தம். கல்மிஷம், அந்த கல்மிஷோன்னு நம்ம கூட தமிழ்ல சொல்லுவோம், அதை கல்மிஷோன்னு சொல்லிடுவோம் நம்ம. சோ இந்த கல்மஷ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாப்பம்னு அர்த்தம். ஷபித கல்மிஷா, ஷபிதன்னா அதோட அட்ஜெக்டிவ் என்ன? ஷபித. ஷபிதனா நாசம் பண்ணப்பட்டது அர்த்தம். ஷபித கல்மஷ, ஷபிதாக கல்மஷா. ஏன்னா பாபங்கள்ங்கிறத ப்ளூரல் எடுத்திருக்கு, ஒரு பாபமா செய்யறோம். அதனால எதனால ஹவு தீஸ் திங்ஸ் ஆர் கான் அப்படின்னு கேட்டேன்னா, யக்ஞத்தினால போகப்பட்ட பாவங்கள் யாருக்கோ அவன். சோ யக்ஞேன சபிதாக கல்மஷாக, யஸ்ய சகன்னு போட்டோம்னா ஏகவச்சனம், ஏஷாந்தே பகுவச்சனம். ஏன்னா ஹலோ ஹலோ யா ஓகே. சோ ஏதே சர்வே அபி யக்ஞவிதக யக்ஞக் சபித கல்மிஷாக பதி. இந்த மாதிரி யக்ஞங்களை அறிஞ்சவங்க, முன்னாடி சொன்ன 11 யக்ஞங்களை அறிஞ்சவங்க, 12வது நான் வேணுட்டே தான் விட்டுட்டேன். 12வது யக்ஞம் தான் மெயின், அல்டிமேட். இதெல்லாம் பண்ணா அந்த நிலைமைக்கு போலாம். அவங்க வந்து பாவங்கள் போனவங்களா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இன்னொன்னு சொல்றேன். யக்ஞ சிஷ்டோ அமிர்த பூஜக யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்ய யஜ்ஞஸ்ய குதோன்யக் குரு சத்தம. சோ யக்ஞ சிஷ்ட அமிர்த பூஜக யாந்தி, விசர்கத்தோட ஸ்தானத்துல உகாரம் வந்திருக்கு. பிரம்ம சனாதனம், பிரம்ம சனாதனம்ல ஒண்ணும் இல்ல. ந அயம் லோகக, ந பிளஸ் அயம் நாயம் சவர்ண தீர்க்க சந்தி, லோகக பிளஸ் அஸ்தி லோகோ அஸ்தி, விசர்க ஸ்தானே உத்வம், அதுக்கப்புறம் அகாரஸ்ய ஸ்தானே அவகிரக சின்னம். அஸ்தி பிளஸ் அயக்ஞஸ்ய, தீ வந்து என்ன ஆகுது? யகாரம் ஆயிடுது. ஈ பக்கத்துல ஆ வந்தோடனே யா, அதாவது 2 யா வந்துடுது. அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதான். 2 யக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. குதக அந்யக, குதக பிளஸ் அந்யக, அகாரம் விசர்க்கம் அகாரம் ஓ அவகிரக சின்னம் குரு சத்தம. சோ இப்ப என்ன சொல்றாரு பகவான்? நம்ம சாப்பிடுற ஃபுட், அந்த ஃபுட் எப்படி இந்த அந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷனும் எடுத்துக்கலாம், அப்படிலாம் எல்லா யஜ்ஞங்களும் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்திருந்தாலும் ஓகே. சோ ஹே குரு சத்தம அப்படின்னு கூப்பிடுறோம், குருநாம் சத்தம அப்படின்னு எடுத்துக்கணும்.
அந்த குரு வம்சத்துல நல்லவனே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு யக்ஞசிஷ்ட அமிர்த புஜக, நம்ம முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்த அதே வேர்ட் தான். சோ இந்த இடத்துல வந்து யக்ஞசிஷ்ட அமிர்த புஜக அப்படிங்கிறது இங்க பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. யக்ஞேன சிஷ்டம், யஜ்ஞத்தால மீந்து போனனா மீந்து போனல அதுக்கப்புறம்னு அர்த்தம். இப்போ நம்ம சாமிக்கு சாப்பாடு பண்றோம், சாப்பாடு பண்ணி பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணா அப்போ அது நமக்கு மீந்து போனதாயிடுது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஃபர்ஸ்ட் அவர் சாப்பிட்ட மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்ம ஆக்சுவலி நெய்வேத்தியம்ங்கிறது நம்ம சொல்றதுதான், ஆனா கூட நமக்கு அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கு. அப்போ அது நம்ம என்ன சொல்றோம், பிரசாதம் அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். ஒரு லௌகீகம் பார்த்தா கூட பிரசாதம்ங்கிறா. சோ அந்த மாதிரி அந்த மிச்சத்தை வந்து அமிர்த புக், அந்த மாதிரி அதுதான் அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அத புஜகன்னா யாரு சாப்பிடுறானோ அப்படிங்கிற அர்த்தம். புங்தே இது புஜக, புக்குன்னு சப்தம் வரும். ஜகாராந்த சப்தம் இப்ப சப்தத்துல போனோம் டைவர்ட் ஆயிடும். இக்கு அப்படின்னு வரும் பிரதமா விபக்தியில, பகுவச்சனத்துல புஜக அப்படின்னு வரும். சோ இந்த யஜ்ஞம் பண்ணி அந்த மிச்சம் அது அமிர்தமா இருக்கு. அந்த யஜ்ஞத்துக்கு மிச்சம் இருக்கிறது வந்து அதுவே அமிர்தம். அந்த அமிர்தத்தை சாப்பிடுறவ அவன் என்ன அடையிறான் அப்படின்னு கேட்டனா, சனாதனம் பிரம்ம யாத்தி, பிரம்ம நிலையை அடைகிறான். அது எப்படிப்பட்டது? சனாதனம், சனாதனம்னா என்ன? எப்பவும் மாறுதல் இல்லாத அவ்யயமா இருக்கக்கூடிய பரம்பரையா வர நிலைச்சிருக்கிற அந்த பிரம்ம நிலையை அடைகிறாள் அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை அடைகிறான்னா என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லலாம். சோ அயக்ஞஸ்ய, இப்படி சொன்ன முன்னாடி சொன்ன அந்த 11 டைப்ஸ் ஆஃப் யஜ்ஞங்கள் இருக்கே, அந்த மாதிரி யஜ்ஞங்களை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த உலகமே கிடையாது. இந்த உலகம் இல்லாத போது அவனுக்கு மிச்ச உலகம் இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாரு. சோ அயக்ஞஸ்ய, இந்த முன்னாடி சொன்ன 11 டைப்ஸ் ஆஃப் யஜ்ஞங்கள் பண்ணாதவனுக்கு அயம் லோக நாஸ்தி, இந்த லோகமே நாஸ்தி. ஏன் அப்படின்னு பார்த்தனா, மறைமுகமா அந்த சென்ஸ் கண்ட்ரோல், மனசு கண்ட்ரோல்லாம் ஹெல்த் வைஸும் சொல்லலாம். சோ மனசு கண்ட்ரோலா இல்லாதவனுக்கு சந்தோஷங்கிறது வாழ்க்கையில கிடைக்கவே போறது இல்ல. ஃபுட்டு கண்ட்ரோலா இல்லாதவனுக்கு டெஃபினட்டா வியாதி தான் வரப்போகுது இல்லையா? சோ அவனுக்கு இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்க முடியாது. குதக அஞ்சக அப்படின்னு கேட்கறது என்ன அர்த்தம்? பரலோகத்தை பத்தி என்ன பேச்சு அப்படின்னு அர்த்தம். சோ இங்க நம்ம அதாவது நம்ம எப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்னா, நான் இது சாப்பாடு மட்டும் கூட சொல்ல மாட்டேன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணை பண்ண புத்தியோட பண்ணோம் வச்சுக்கோங்களேன். அப்போ அது எல்லாமே நமக்கு அந்த புண்ணிய பாவத்தை கொடுக்காது, ஈஸ்வர அர்ப்பணத்தை புத்தியா பண்ணினா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இங்க சொல்லியிருக்கிற எல்லா விஷயமுமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணா அது வந்து நமக்கு பிரசாதம் தான். இங்க அமிர்தத்துவத்தை கொடுக்கறது அப்படின்னா எப்படி ஆகும்? அது அமிர்தத்துவம்னா புண்ணிய பாபங்கள் இல்லாம போகும். இந்த அமிர்தங்கிற வேர்டை பாத்தீங்கன்னா எப்படி டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ந மிருத, ந மிருத தான் அமிர்தம். ந மிருத அமிர்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போக மாட்டானா செத்து போகாம இருக்க போறோம்னு அர்த்தம் கிடையாது. பிறந்தாதானே சாவு, பிறக்கவே மாட்டோம்னு அர்த்தம். சுகிசிவம் சொல்லுவார் ஒரு வாட்டி, எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. கரெக்டா சாகணும், கரெக்டா சாகணும். கரெக்டா சாகணும்னா என்ன அர்த்தம்? திருப்பி பிறக்க கூடாது. ஆக்சுவலி அந்த அமிர்தம்ங்கிறது கூட ரியலா கதையில வந்து நம்ம எல்லாமே அந்த உருவகம் தான். நான் சொல்வேன் எப்பவுமே புராண ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி சொல்றா, எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்ம கதையை பிடிச்சிட்டு தத்துவத்தை விட்டுட்டோம். சோ இந்த யக்ஞசிஷ்ட அமிர்த பூஜக, இந்த மாதிரி யாக முறைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு அந்த எல்லா சமர்ப்பண புத்திய அடைஞ்ச அந்த அமிர்தத்தை சாப்பிடணும். அப்போ அதுவே அமிர்தமா ஆயிடுது, பிரபாமையா ஆயிடுது அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவன் என்ன அடையறான்? மோட்சத்தை அடையறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபுட்டுன்னு எடுத்துட்டா எப்படி எடுத்துக்கணும்? பகவானுக்கு கொடுத்து அதை வந்து அமிர்தமா சாப்பிடுறவன் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஃபுட்டுங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி நம்ம எல்லா காரியங்களையும் இந்த இடத்துல புரிஞ்சுட்டா அழகா வரும். அந்த மாதிரி இருக்கத்தே இந்த டிசிப்ளின்டு லைஃப் இல்லாதவனுக்கு இந்த 11 யஜ்ஞம் சொல்லியிருக்கு. இந்த 11 யஜ்ஞத்தை ஒண்ணு கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அயஜ்ஞன். அவனுக்கு இந்த உலகமே கிடையாது.
அப்புறம் மிச்ச உலகத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ ஹே குருசத்தம அப்படிங்கிறது சம்போதனம். யக்ஞசிஷ்ட அமிர்த பூஜக, யக்ஞசிஷ்ட அமிர்த பூஜக பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. சனாதனம் பிரம்மயாந்தி 2.1 2.1 பிரம்மயாந்தி, பிரம்ம நிலையை அடைகிறார், பிரம்மத்தை அடைகிறார். எப்படிப்பட்ட கீதுருஷம் பிரம்மம் அப்படின்னு கேட்டனா சனாதனம் பிரம்மம், எப்பவுமே இருக்கிற அந்த பிரம்மத்தான. அயக்ஞஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அயம் லோகக, இந்த உலகம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ந அவ்யயம் அஸ்தி கிரியாபதம். குதக, குதக இஸ் அவ்யயம். குதக அன்ய லோகக அஸ்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குதக அன்யக வேற என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற லோகம் எங்க இருக்கு அவனுக்கு? குதக அன்ய லோகக நாஸ்தி அப்படின்னு அர்த்தம். சோ யக்ஞசிஷ்ட அமிர்த புஜக, யக்ஞானாம் சிஷ்டம், யக்ஞத்தோட மிச்சம், அதுதான் யக்ஞசிஷ்டம். அந்த யக்ஞசிஷ்டம் ததேவ அமிர்தம்னு கூட சொல்லலாம். அந்த அமிர்தம் யக புஞ்சதே, புஞ்சதே தான் ஈட்னு அர்த்தம், என்ஜாய் பண்றது அப்படின்னு அர்த்தம். சோ அவன் தான் யக்ஞசிஷ்ட அமிர்த புக், ஏகவச்சனமா இருந்தா புக் அப்படின்னு வரும் பிரதமா விபக்தியில. பகுவச்சனம் என்ன நிறைய பேர் இருப்பா அப்படிங்கறதுனால புஜக அப்படின்னு போட்டுட்டான். என்னது யக்ஞம்? யதா உக்தான் யக்ஞான், முன்னாடி சொன்ன அந்த 12 டைப், அதுல மெயினா அந்த 11 அந்த யக்ஞங்களை பண்றவன் தச்சிஷ்டேன காலேன யதாவிதி சோதித்தம், எப்படி சொல்லிருக்கோம் அந்த மாதிரி அந்த அன்னம்ங்கிற அமிர்தாக்கியத்தை புஞ்சதே, விதிப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகவானோட பிரசாதமா அத சாப்பிட்டனா அவன் சனாதனமான அந்த பிரம்மத்தை அடைகிறான். யாந்தி அப்படிங்கிறது என்ன வேர்டு? கச்சந்தி. கம் தாத்து, இது யா தாத்து, சேம் மீனிங் தான். சனாதனமோட இன்னொரு சினோனம் சிரந்தனம், லாங். சிரம்னா லாங் அர்த்தம், அதோட இன்னொரு பிரத்யேகம் சேர்த்து சிரந்தனம் அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு முமுட்சுவா இருக்கிற பட்சத்துல சீக்கிரமாவே அவன் அந்த நிலைமைய அடைஞ்சிடுவான் அப்படின்னு டீக்கால சொல்லியிருக்கான். வேற ஒண்ணும் இல்லை. இங்க யக்ஞசிஷ்ட அமிர்த புஜக, யக்ஞாசிஷ்டம் அப்படின்னு போட்டிருக்கான். மொத்தத்துல ஒரு மாதிரி போடுறான். யக்ஞானாம், யக்ஞங்களோட மிச்சம் அப்படின்னு, யக்ஞாத் அதுல இருந்து வந்தது அப்படிங்கிற மீனிங்ல இங்க போட்டிருக்கான். சோ அதுதான் அமிர்தம், யக்ஞசிஷ்டமேவ அமிர்தம். அத புனக்தி புங்தே எல்லாம் ஒரே அர்த்தம் தான், என்ஜாய் பண்றவன் சாப்பிடுறவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. யாந்தி கிரியாபதம். பிரம்ம சனாதனம் 2 விதியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ந அவ்யயம் அயம் லோகக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், இந்த உலகம். அஸ்தி கிரியாபதம். ந யக்ஞ அயக்ஞ. சோ அயக்ஞாவோட ஷஷ்டி விபக்தி. ஃபர்ஸ்ட் ந யக்ஞ காயின் பண்ணி அயக்ஞான்னு ஒரு வேர்டை காயின் பண்ணா அது பிரதமா விபக்தியில இருக்கும், அகாராந்த சப்தம். ஷஷ்டி ஏகவச்சனம் அப்படிங்கிறதே ராமஸ்ய மாதிரி அயக்ஞஸ்ய. குதக அவ்யயம். அன்யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பகுவச்சனமா இருந்தா அன்யே, சர்வக சர்வே அப்படிங்கிற மாதிரி வரும். குருசப்தம அப்படிங்கிறது இங்க சம்போதனமா இருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இது வரைக்கும் இந்த 11 யஜ்ஞத்தையும் புகழ்ந்து பேசின இருக்கீங்களாப்பா? ஒரு வாட்டி சொல்லுவோம், இல்லைன்னா நான் தனியா பேசிட்டு இருப்பேன். ஓகே, இருக்கும் மேடம். தெரியும், மியூட்ல இருக்கீங்க தெரியும். ஓகே, இப்போ 11 விதத்தையும் புகழ்ந்து பேசின இந்த ஸ்லோகத்துல இது எல்லாமே கர்மத்தால விளைஞ்சதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அப்போ அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மொத்தம் 12 யஜ்ஞம் சொல்லியிருக்கு. இந்த 12 யஜ்ஞத்துல 11 யஜ்ஞம் மீன்ஸ் தான். ஃபைனலா சொல்லியிருக்கிறது தான் நம்ம என்ன அடையணுமோ அது அப்படின்னு நான் சொல்றேன். அதான் பிஎஸ்டி. சோ ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் கர்மஜான்னு தெரிஞ்சுக்கோ, ஆனா பிரம்ம யஜ்ஞம் தான் பெஸ்ட் சொல்லப்படுறேன்.
ஏவம் பகுவிதாக யஜ்ஞாக. பகுவிதாக இருக்கிற விசர்க்கம் வந்து ஆகாரார்த்தத்துக்கு அப்புறம் வரதுனால லோபம் ஆயிடுச்சு. ஆகாரார்த்தத்துக்கு அப்புறம் வந்தா கூட எப்போ லோகம் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா நான் உங்களுக்கு ரொம்ப அப்பப்போ சொல்ல மாட்டேன். அது ஹஷ் மிருது வியஞ்சனம் 3rd 4th 5th யாவாராலா அதெல்லாம் வந்ததா. யஜ்ஞாக அகைன் விததா சேம் ரூல். பிரம்மணக பிளஸ் முக்கே பிரம்மணக அகாரம் விசர்க்கம் வந்திருக்கு. சோ அங்க உத்வம் வந்திருக்கு. அதுவும் when it is followed by ஹஷ்வர்ணாஸ் தான். இந்த ரூல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அந்த கான்ஸ்டன்ட் வந்து அந்த ஹஷ் 3rd 4th 5th சொல்றோம் இல்லையா அந்த பிரயாவாரா. கர்மஜான் வித்தி தான் சர்வான் வேலை பார்த்தா இல்ல பக்கத்துல எழுதிருக்கு அவர்தான். சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. சோ இதெல்லாம் வந்து ஜ அப்படிங்கிற சபிக்ஸ் வந்தா என்ன அர்த்தம்? ஜாயத்தே. சோ இது கர்மங்களால உண்டாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் நீங்க சொல்ற. ஏவம் பகுவிதாக யஜ்ஞா பிரம்மணக முகே விததாக தான் சர்வான் கர்மஜான் வித்தி ஏவம் ஞாத்வா வம் விமோக்ஷதே. எப்பவுமே வேதங்கள் பார்த்திருக்கோம். வேதங்களை பாதிக்கத்தே நம்ம 2வது சாப்டர்ல கூட பார்த்தோம். கர்மகாண்டம் ஞான காண்டம். கர்மகாண்டம்ங்கிறது விதவிதமான யஜ்ஞங்கள் விதவிதமான என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணா என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பலனை பண்ணணும்னா அந்த ரிச்சுவல் பண்ண டெஃபினட்டா கிடைக்கும். இன்னொன்னு ஞான காண்டம். ஞான காண்டத்துல பார்த்தே என்ன சொல்லுவோம்? இந்த கர்மங்கள்லாம் வேஸ்ட், இது வந்து பலன் வந்து கொடுக்கும். ஆனா அதுக்கு என்ன? புண்ணியம் பாபத்தால கொடுக்குற பலன். புண்ணிய பாபத்தால கொடுக்குற பலனுக்கு என்ன ஆகும்? புண்ணிய பாபத்தால வர பலனுக்கு புண்ணியத்தோட பலன் அதை அனுபவிச்சுட்டு திருப்பியும் வந்து உலகத்துல வந்து பிறக்கணும். அப்ப வந்து அந்த அந்த புனர்ஜென்மங்கிற கான்செப்ட் வந்துடுறது. ஆனா வேதாந்தத்துல வர அந்த அல்டிமேட் ஞானம் இருக்கே அது எப்படி அப்படின்னு கேட்டனா அது புனர்ஜென்மத்தை கொடுக்காது. சோ அதே தான் சொல்றாரு இங்கேயும். இவ்வளோ 11 விதமா சொல்றது வந்து டிசிப்ளின்டு லைஃபுக்கான ஒரு வழிதான். டிசிப்ளின்டு லைஃப் ஃபர்ஸ்ட் நான் வந்து முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் முக்தி அடையறதுக்கு இந்த கர்மங்களை பண்ணா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்தா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம அந்த 11 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அட் த சேம் டைம் அது வந்து எண்டா அப்படின்னு கேட்டேன்னா அது எண்டு கிடையாது. அதனால நமக்கு கிடைக்க போறது சித்த சுத்தி தான். அதனால இந்த ஸ்லோகத்துல அதை பத்தி தான் சொல்றான். ஏவம் லைக் திஸ் பகுவிதாக யஜ்ஞாக பலவிதமான யாகங்கள். இங்க பிரம்மணக அப்படின்னா வேதங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். வேதத்துல இருந்து முக்கேனா வாய் வேதத்தோட வாயில சொல்லி இருக்குன்னா த்ரூ த மவுத் ஆஃப் வேதாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். விதத்தானா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு யாகங்கள் பண்றோம் இல்லையா? புத்திர காமேஷ்டி, மழை வரத்துக்கு யாகம், குழந்தை பிறந்த உடனே ஒரு ரிச்சுவல், அது நல்லா இருக்கணும், எவ்வளவோ பண்றோம். கல்யாணத்துல மந்திரங்கள். சோ எல்லாமே சொல்லி இருக்குதான். எல்லாமே நம்ம பண்றோம். எல்லா விரதங்கள் எல்லா இதுவும் பண்றோம். தான் சர்வான் அந்த எல்லாத்தையும் கர்மஜான் கர்மத்தால உண்டாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. ஏவம் ஞாத்வா இதை நீ தெரிஞ்சிருந்தாதான் துவம் விமோக்ஷியசே. நம்ம வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் குழந்தை நான் வந்து பிஹெச்டி படிக்க போறேன்னு சொன்னா பிஹெச்டி படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸும் படிச்சுட்டு அப்புறம் தான் பிஹெச்டி போற மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கிற. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, இப்படிதான் வாழணும், ஒரு டிசிப்ளினா வாழணும். ஃபர்ஸ்ட் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், மனசை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், சாப்பாடை எல்லாமே லிங்க்டுங்கிற மாதிரி வரும். ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணா இந்திரிய கண்ட்ரோல் வரும். எதுக்கு ஃபுட்டு கண்ட்ரோல் பண்றோம்? சாப்பிடாம இருக்கிறது எதுக்கு? வாயை கட்டுப்படுத்துறது ஒரு இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றது. அப்ப இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றதால நீ மனசை கண்ட்ரோல் பண்ற. சாப்பிடாம இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வைராகியத்தை கொடுக்கணும். சோ எல்லா தபஸும் எதுக்கு அப்படின்னா ஃபைனலி ஃபார் சென்ஸ் கண்ட்ரோல் தான். சென்ஸ் கண்ட்ரோல் தான் அல்டிமேட். நம்ம டுவர்ட்ஸ் சென்ஸ் போயிட்டே இருந்தேன்னா அதுக்கு லிமிட்டே இல்லை. ஸோ இந்த சென்ஸ் கண்ட்ரோலுக்கு எதெல்லாம் நமக்கு உபகரணம் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கக்கூடியதோ அதெல்லாம் தான் பகவான் சொன்னார். அப்போ ஒண்ணுத்தையும் நினைக்காதன்னா மனசு கேட்க போறது இல்லை. எப்படி பண்ணலாம்? மனசை கண்ட்ரோல் பண்ணணுமா? பிராணாயாமம் பண்ண.
மனசை கண்ட்ரோல் பண்ணணுமா? மெடிடேஷன் பண்ணு. மனசை கண்ட்ரோல் பண்ணணுமா? படி, எதையாவது படி, அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோ. அடுத்தது அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணா லிட்டரலா பார்த்தோன்னா எல்லாமே ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. சோ இத வந்து தாழ்த்தி சொல்ற மாதிரி எடுத்துக்கூடாது. அப்ப என்ன புரியுறது? ஃபைனலா நமக்கு 2 விதமான யஜ்ஞம் சொல்லியிருக்கு. 12 யஜ்ஞத்துல broadly this can be classified under 2 heads. 1 head என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம் தான் நமக்கு அட்டைன் பண்ண வேண்டிய சாத்தியம். சாத்தியம்னா நம்மளோட கோல். சாதனம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 11 விதமா சொல்லியிருக்கு இல்லையா? இந்திரிய கண்ட்ரோல், மனசு கண்ட்ரோல், பிராணாயாமம், தியானம், இது தானம். இப்போ தானம் பண்ணாம எப்படி ஒருத்தர் சன்னியாசி ஆக முடியும்? என்கிட்ட இருக்கிற 10 காசை கொடுக்க மாட்டேன், மிச்ச சோத்தையே கொடுக்க மாட்டேன்னு சொல்றவனால மோட்சம் அடைய சான்ஸ் இருக்கா? நம்மளே நினைச்சு பார்த்தா சில்லியா இருக்கு இல்லையா? முடியாது. அதனாலதான் அந்த தானம்ல இருந்து எல்லாம் திரவிய தானத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. சோ அது குட்டி குட்டி விஷயத்துக்கு கூட மறைமுகமா அதோட இம்பாக்ட். மோஸ்ட்லி எல்லாம் டீல்ஸ் வித் சைக்காலஜி. எதுவுமே வேணாம், நான் என்னவா எல்லாம் இருந்தாலும் எதுனாலும் ஓகேங்கிற ஆட்டிடியூட் வரணும் அப்படிங்கிற இது இருக்கணும். அட் த சேம் டைம் உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு பகவான். உழைக்காதன்னு சொல்லவே இல்லை. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சோ நமக்கு அட்டைன் பண்ண வேண்டியது புனர்ஜென்மம் இருக்கக்கூடாது. அதான் முக்தி. அதுதான் நம்ம அடைய வேண்டிய சாத்தியம். சாதனம் 11 இருக்கு இல்லையா? மிச்சம் எல்லாம் அதுதான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காரு. ஏவம்னா இந்த மாதிரி யதா உக்தா அப்படின்னு மீனிங் போட்டிருக்கா. பகுவிதான என்ன அர்த்தம்? பகு பிரகாரா, நிறைய விதங்கள்ல. யஜ்ஞான கர்மயோக, அந்த கர்மயோகமான கர்மஜான் அப்படின்னு இருக்கே, 11 விதமான அந்த யஜ்ஞங்கள். விதத்தாகனா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, விஸ்தீர்ணமா நல்லா சொல்லியாச்சு. எங்கே இது எதுல இருந்து சொல்லப்பட்டது? இங்க எதுவுமே தான் சொன்ன மாதிரி சொல்ல பகவான். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் வேதம் தான். சோ பிரம்மணகனா இங்க வேதம்னு எடுத்துக்கணும். வேதஸ்ய முகேனா துவாரே அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வழியா வந்தது அப்படின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் எப்படி அப்படின்னா கர்மஜான். கர்மம்னா என்ன? காயேன வாச்சா மனசேந்திரியைவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம். அது ஒரு ஸ்லோகம் போதும். காயேன வாச்சா மனசா இந்திரியைவா கரோமி யத்யத் சகலம். எல்லாமே அந்த நாராயணா இதி, நாராயணனுக்கு எவ்வளவு சமர்ப்பணமா ஒரே வேர்ட்ல சொல்லிட்டா பாருங்க. அதான் அந்த கர்மஜான் என்ன? காய்க வாச்சிக மானச கர்மோத்பவான். காய்க அப்படின்னா காயத்தினால, காயம்னா என்ன? சரீரத்தாலையும் வாக்குனால் பேசுறதுனாலையும் மனசாலையும் பண்ற கர்மங்கள். கர்மங்கள்னாலே இப்படித்தானே பண்ண முடியும். சோ இந்த எல்லா கர்மங்களையும் அந்த ஸ்லோகத்துல நம்ம அந்த நாராயணன் ஸ்லோகத்துல எல்லாமே உனக்கு அப்படின்னு காயேன வாச்சா மனசேந்திரியேவா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம். எதெல்லாம் நான் உனக்கு பண்றேனோ நாராயணா இதி அப்படின்னு சொல்லி வரும். சமர்ப்பயாமி, எல்லாம் உனக்கு. தமிழ்ல நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னே என்றும் அந்த மறவேன் அப்படின்னு வரும். சோ நம்ம இன்னொரு ஸ்லோகத்துல கூட வரும், நான் நடக்கிறதே பிரதட்சணமாகட்டும். எதுக்காக அப்படி சொல்லியிருக்கா? ஃபுல் சரண்டர் டு காட். நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பகவத் அர்ப்பணமா பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் வரதுக்குள்ளதான் இந்த ஸ்லோகங்கள்லாம். நம்ம அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிடுறோம் அர்த்தம் புரியாம. சோ நம்ம அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறதே ரியலா. அர்த்தம் புரிஞ்சு படிச்சு பிரயோஜனம் இல்லை, அது நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், அப்பதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எல்லாமே இந்த முன்னாடி சொன்ன அவ்வளோ 11 விதமான யஜ்ஞங்கள் எப்படி அப்படின்னு கேட்டனா அனாத்மஜான். அனாத்மஜான்னா கர்மஜான். ஆத்மா மட்டும்தான் ரியல் சத்து, மிச்சம் எல்லாம் அனாத்மா தான். ஸோ தேக சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுட்டு நீ பண்ணினா நீ வந்து மோட்சத்தை அடைவ அப்படின்னு சொல்லணும். எல்லாமே ஆக்டிவிட்டி தான். நத்யாபாராக இமே, இது என்னோட வியாபாரம் இல்லை. ஏன்? நிர்வியாபாரோ அகம், எனக்கு எந்த வியாபாரமும் இல்லை. ஆத்மாவை நினைச்சுக்கணும் நம்ம. அகம் பிரம்மோஸ்மி நினைக்கிற பாவம். அப்போ இது நான் பண்ண வேண்டிய பாவம், இது பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ், இது என் சரீரம் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் நான் பண்றேன். இதெல்லாம் நான் பண்றேன்னா இங்க நாங்கிறது வந்து லாங்குவேஜ்க்காக சொல்றமே தவிர அந்த நான் கிடையாது. ஏன்னா நான் வந்து நிர்வியாபாரக, எனக்கு எந்த வியாபாரமும் எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது.
அப்படின்னு உதாசீனமான கண்டுக்காம, உதாசீனப்பட்டதுன்னா ஒருத்தர் இன்சல்ட் பண்றது. இங்க இன்சல்ட் அர்த்தம் கிடையாது. உதாசீனம்னா வினயத்தோட, அதை பத்தி பாடி பத்தி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம பண்ணணும், நம்ம ஆத்மாவும் நானும் ஒண்ணு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்கிறவர். அந்த மாதிரி இந்த மாதிரி சம்யக் தர்ஷனா நல்லா புரிஞ்சுட்டுதான். சம்யக்னா குட், தர்ஷனம்னா பார்வை, நல்ல ஒரு பார்வை. என்ன பார்வை? அகம் பிரம்மோஸ்மி அப்படிங்கிற அந்த பார்வை எவனுக்கு தெரியறதோ அவன் சம்சார பந்தனாத் மோக்ஷியசே, அவன் சம்சார பந்தனம், சம்சார சாகரம், இந்த சம்சாரங்கிற இந்த கட்டு, பந்தனம்னா என்ன? கட்டு, நமக்கு எல்லாம் பைண்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கு இல்லையா, அதுல இருந்து விடுபடுவ அப்படின்னு. அது எந்த ஸ்லோகம்? பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அந்த டீக்கால எழுதியிருக்கான். இந்த விமோக்ஷியசைக்கு இவ்வளவு அர்த்தத்தை கொடுக்கலாம், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்லோகம் தான் நம்ம ஒரிஜினலா புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அடைய வேண்டிய இடம் அதுதான், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி அப்படிங்கிறது தான். சோ இங்க ஏவம் அவ்யயம் பகுவிதாக பிரதமா விபக்தி பகுவச்சனம், பகுவிதம் பல விதம். சம்ஸ்கிருத கிராமர் படி யஜ்ஞங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸா போறதுனால பகுவோட பகுவச்சனம் பகவக, விதக விதாக, பகவக விதாக ஏஷாம் தே அப்படின்னு போட வேண்டியது. யஜ்ஞாவோ அட்ஜெக்டிவா போறதால விததா, விததாவும் யஜ்ஞாவோட அட்ஜெக்டிவ்ஸ் தான். இக்கா பிரத்யம் போட்டிருக்கு. தனோதி அப்படின்னு ஒரு தாத்து, தன் தாத்து, தனோதி தனுதக அப்படின்னு வரும். அதோட தன் தாத்துவோட இக்தா போட்ட உடனே அது ததா அப்படின்னு வீங்கிறது ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, விததா, ஸ்ப்ரெட் அப்படிங்கிற அர்த்தம். பிரம்மணக, பிரம்மணகனா இங்க வேதஸ், அந்த வேதத்தை சொல்றது. இங்க நகாராந்த சப்தம், பிரம்மன் சப்தம். இப்ப ஆல்மோஸ்ட் நகாராந்த சப்தம்னா தெரிஞ்சாச்சு நமக்கு. முகே சப்தமி விபக்தி ஏகவச்சனம், கர்மஜான் த்விதியா விபக்தி பகுவச்சனம். ஜான் வந்தா சொன்னேன் ஆல்ரெடி என்ன அர்த்தம் அப்படின்னுட்டு. ஜானா ஜாயத்தே, வித்துனா வேத்தி, இந்த மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரக கரோதி, அந்த மாதிரி குட்டி குட்டியா. பாலக பாலயதி அப்படின்னு வரும். அந்த வேர்டு என்ன எண்டிங்கோ அதை வச்சு நம்ம ஞா வந்தா ஜானாதி அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. கர்மஜ்ஞக தத்துவம் ஜானாதி தத்வஜ்ஞக, ஞா வந்தா ஜானாதி அப்படின்னு வரும். சோ கர்மஜான் த்விதியா விபக்தி பகுவச்சனம், கர்மணக ஜாயந்தே அப்படின்னு அந்த கர்மணகங்கிறது பகுவச்சனத்துல இருக்கு. வித்தி வித்தாது, வித்தி அந்த மத்தியம புருஷன் லோட்ல காரத்துல ரொம்ப ஈஸி, அது அப்படியே தாத்துவோட அப்படியே வந்துடும். வித்தி பட லிக்க சல அப்படிங்கிற மாதிரி வரும். பண்ணு போ வா, தமிழ கூட அப்படிதான் வரும். போகிறாய் போவான் அப்படிலாம் ஒரு சபிக்ஸும் இல்லாம அப்படியே தாத்து ஆசிட்டிஸ் வந்துடும். சர்மான் தான் எல்லாமே திவ்யா விபக்தி பகுவச்சனம். ஏவம் அவ்யயம் ஞாத்வா, ஞாத்வாங்கிறது ஞா தாத்துவோட இக்வா பிரத்யம் சேர்ந்திருக்கு. மோக்ஷியசே முச் தாத்து, முக்தி இதுல இருந்து வருதான். முச்சு பிளஸ் இக்தி, தின்னு ஒரு பிரத்யம் இருக்கு, ஃபெமினின் ஜெண்டர் ஆகிட்டு வருது. முக்தி. விமோக்ஷியசே, விமோக்ஷியசேனா விடுபடுவாய், விசேஷேன மோக்ஷியசே ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம். இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்லாமா இல்ல முடிச்சுக்கலாமா? எனக்கு டைம் சரி வேண்டாம், அடுத்த கிளாஸே பண்ணலாம். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றான்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞான் ஞான யஜ்ஞ பரந்தபக. ஹே பரந்தப, இந்த திரவியமயமான யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞம் தான் கிரேட். நான் சொன்னேன் இல்லையா, சும்மா கம்பேர் பண்றதுக்கு 12 சொன்னா கூட ஃபைனலா அந்த ஞான யஜ்ஞம் தான் கிரேட் அப்படிங்கிற பகவான். அப்புறம் என்ன சொல்ற? சர்வம் அகிலம் கர்ம, எல்லாமே கர்மாதான். அந்த கர்மம்
கர்மயோகம், இந்த கர்மம் பண்றத அந்த யஜ்ஞங்கள்ங்கிற விதமான 11 கர்மம் இருக்கு இல்லையா, அது எங்க போய் முடிவடைகிறது? அல்டிமேட் எது? பிஹெச்டி ஞானே பரிசமாப்பியதே. எங்க முடியறதுன்னா ஞானம் அடைஞ்ச உடனே இட் கம்ஸ் டு அன் எண்ட். இங்க இட் கம்ஸ் டு அன் எண்ட் என்ன அர்த்தம்? ஞானத்துல முடிஞ்சுடுறது. ஞானம் தான் அல்டிமேட் கோல். அதுல போய் அங்கதான் போய் ஜனகணமன எண்ட் கார்டு அதுக்குதான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ற. ஏன்னா ஞானம் அடைஞ்ச உடனே புனர்ஜென்மம், பாப்பங்கள் சமணமாயிடும். எல்லாமே அந்த அந்த ஜென்மத்துல அவன் ஏதாவது அனுபவிச்சா கூட அவன் ஃபீல் பண்ண மாட்டான் இல்லையா? அதனால அது எண்ட் கார்டு அப்படிங்கறது சொல்ற. அப்ப மிச்சம் எல்லாம் எதுக்கு சொல்லியிருக்க அப்படின்னா தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய சொல்றாரு. அப்போ ஞானம்னா ஞானம் உடனே வந்துருமா? அது ஈஸியா இருக்கு ஒரே வேர்ட்ல. அந்த ஞானத்துக்கு நம்ம அட்டைன் பண்றதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் தான் நம்ம மெயினா வச்சுக்கணும். லைஃப் ஸ்டைல்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இத எல்லா விதமான எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு லெவல். ஆக்சுவலா இந்த லெவல் வந்து எண்டு கிடையாது, அதுவும் புரிஞ்சுக்குவோம். நீங்க இந்த லெவல் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லணும். நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம யஜ்ஞமா பண்ணலாம். அப்போ வந்து குட்டி குட்டி ஆக்டிவிட்டி கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு மைண்ட்ல பீஸ் கிடைக்கும். ஐயோ பண்ணணுமே அப்படின்னு பண்ணதே அது நமக்கு இட் வில் நாட் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். எது பண்ணினாலுமே இன்க்ளூடிங் ஒரு கிளீன் பண்ணா கூட, நான் கூட அப்படிதான் புலம்புவேன், அது வேற விஷயம். ஆனா அப்படித்தான் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அதையும் ஒரு சந்தோஷமா பண்ணணும். எது பண்ணாலுமே ஒரு அந்த சந்தோஷங்கிறது நம்ம வெளி சந்தோஷம் கிடையாது, நமக்கு